ஐந்திணை மரபணு பூங்கா. இது வந்து கரெக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, திருப்புலானிலேருந்து ராம்நாடு போகிற வழியில் இருக்குது. இதுக்கு வந்து ஒரு ஆளுக்கு டிக்கெட்னு பார்த்தீங்கன்னா, பெரிய ஆளுக்களுக்கு 15 ரூபா டிக்கெட்டு, சின்னவங்களாக இருந்தால் 10 ரூபா. சரியான வெயில் வாட்டி எடுக்குது, வாங்க உள்ளே போய் பார்ப்போம். இது நம்ம பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வேறு பெயிண்ட் அடிச்சிருந்துச்சு, இப்போ வேறு கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கு. இப்போ முதல்ல பார்த்தது என்ன கலரில் இருந்துச்சு, அது வெங்கல கலரில் இருந்துச்சு. வாளுக்கு பாருங்க, வாளுக்கு யாரோ இருந்து ஒன்று ஒன்றா திரி எடுத்து போயிருக்கு. வாலில் ஓட்ட மட்டும் தான் கிடக்குது, வாலில் ஒன்றத்தையும் காணும். வெங்கலத்தில் இருக்குல்ல, அதனால வெங்கல்யான். என்னடா யானைகள் இதெல்லாம் எது ராம்நாடு மன்னரா மன்னர் இருந்ததா? என்னடா கதை இது? இந்த 3 பேருக்கு நீங்கள் ஏதாவது வாங்கிட்டு வந்துடுங்க சாப்பிட. நாங்கள் ஒன்றுமே வாங்கிட்டு வரல, நீங்கள் முடிஞ்சால் ஏதாவது வாங்கிட்டு வந்து போடுங்க. பாவம் தண்ணியே தெரியுது, தண்ணி கீழே வந்து இங்கே கொண்டு வர தண்ணி அப்படியே செட்டப் கட்டுவோம். இது வந்து பெரிய ஊர்லாம் கிடையாது, கீழே பார்த்தா தெரியும் உங்களுக்கு. தாட்டு தெரியுதா? தாட்டு, இந்த தாட்டை விரித்து அதுக்கு மேலே தண்ணியை பிடிச்சி போட்டிருக்காப்புல. அதுக்கு மேலே மண் போட்டிருப்பாப்புல. என்னடா மண் லைட்டாக போட்டு அதுக்கப்புறம் போட்டிருக்காப்புல. வாங்கிங்க, நல்லா பாசக்கார பயிரில் இருக்காங்க, வாராங்க. ஆனால் ஒன்றும் இல்லையா, இங்கே கடையில் போனால் ஒரு ஐஸ்கிரீம் மட்டும்தான் இருக்குது, வேறு ஒன்றுமே இல்லை. தண்ணி பாட்டிலாம் வெளியே வாங்கிட்டு வந்துருங்க, தண்ணி பாட்டிலாம் இங்கே இல்லை. முக்கியமானது நான் சொல்ல மறந்துட்டோம். இந்த மான் தான் மேயாத மான், ஏன்னா மேயாமல் நிற்கிதுல, எப்போவுமே மேய முடியாது நினச்சாலும். மேயாத மான் உட்கார வைக்கலாம், உட்கார வைக்க முடியாதுன்னு நினைக்கிற இருக்க கண்டிஷனை பார்த்தா இதை பார்ப்போம். இது நல்லா இருக்கு, ஆனால் இதில் உட்காந்தா சர்ன்னு வலிக்கிட்டு தண்ணியில் குளிச்சிடலாம். இந்த கல் எல்லாமே ராஜா காலத்தில் உள்ள கல், கஷ்டப்பட்டு தூக்கி அந்த போட்டிருக்காப்புல. ரொம்ப பெரிய பெரிய கல். இது வாங்கினீங்கன்னா எதுக்கு குமிச்சு போட்டிருக்கு, முக்கிய காரணம் என்னென்னா, யாராவது நடந்து வந்தீங்கன்னா எத்திக்கிட்டு கீழே விழுந்துடலாம். இதுக்காண்டி தான் அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா கிடக்குது. இந்த இதெல்லாம் கல் இல்லை, கடி கொத்துற கட்டை மாதிரி இருக்குது, உங்களுக்கே தெரியும் இதை பார்த்தால. இது நல்லா தான் இருக்குது, எல்லாம் வைக்கிறேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது டைனோசர். இதெல்லாம் முதல்ல இல்லை, இதெல்லாம் இப்போ தான் இருக்குது. டைனோசருக்கு இந்த காலை காட்டுவேன். இந்த டைனோசருக்கு இந்த கோழி கால் தான் இருக்குமா, இந்த மாதிரி கோழி குருவிக்கு அந்த மாதிரி இருக்குமா, இந்த கால் தான் இருக்குமா? இதை தெரியல எனக்கு, தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க தெரிஞ்சவங்க. தோட்டக்கலைத்துறை சிறுவர் பூங்கா, நுழைவு கட்டணம் 5 ரூபா. சின்ன பிள்ளைகள் விளையாட வரலாம், நல்லா ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். 5 ரூபா. ஆனால் இப்போ அடைச்சி கிடக்கு, திறக்கலை. ஆனால் இது ஞாயிற்றுக்கிழமை திறந்துருக்கும், இன்னைக்கு திறக்கல. என்னங்க இப்போ எப்பவுமே
அங்கிட்டலாம் பிச்சு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்காங்க அந்த ஓலை. வேலை எல்லாமே வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ தான் நான் ஒவ்வொன்றா சரி பண்ணிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காப்புல. நீ சரி பண்ணிடுவாப்புல. நீங்கள் வர்றப்ப சரியாயிரும் நினைக்கிறோம், பார்ப்போம். ஸ்டூல் ஏதாவது எடுத்து வந்துருக்கலாம்டா. சரியான வயிறுமா இருக்கு. நல்லா தான் இருக்கு. ஆனால் அந்த இப்படி வச்சுக்கினா ஓட முடியாது. சரியா வலிக்குது. இதில் உட்காந்து வருவேன்டா. நெய் சாப்பிட்ருக்கோம்ல, ரொம்ப வலுக்குது. கொத்தனார் சரியில்லை அதுக்கு. எதில் பார்ப்போம். ஏன் இது வைக்கிறா? இது கொஞ்சம் பெட்டராக தானே தெரியுது. இது வைக்கிறேன். அது ரொம்ப மோசம்டா. அதாவது சின்ன பிள்ளைகளோட வந்ததுனால நான் சின்ன பிள்ளைல ஏறி வைக்க முடியாது. ஸ்டூல் கொண்டு வந்துருங்க வரும்போது மறக்காமல். சின்ன பிள்ளை ஏற்றணும்னா ரொம்ப ஹைட்டாக இருக்குது. இங்கே பாரு, இப்போ தான் கண்டுபிடிச்சேன். இது மேடாக இருக்குது, இது தாவா இருக்குது. தெரியுதா? இந்த இடம் உயரமாகவும் இந்த இடம் தாவாகும். செயின் வித்தியாசமாக இருக்குது. ஒரு ஓடி அப்படித்தனால அது அப்படி தான் இருக்கும். நல்லா இருக்குது, எல்லாமே நீட்டாக பண்ணியிருக்காப்புல. ஆனால் அங்கிட்டு போய் பார்த்தோம்னா எல்லாமே மேலே எல்லாம் பிஞ்சு வைக்கிறோம். உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு முக்கியமான ஆளை கட்டுறேன். இது இப்போ தான் வச்சுருக்காப்புல. ஏற்கனவே இல்லைடா இருந்துச்சா? இப்போ தான் இருக்குது. நான் காட்டுறேன். தவம் பண்ணுற கெட்டப்பில் இருப்பாப்புல. வாங்க. பெயிண்ட் அடிக்க தேவையில்ல. எங்கே போனாலும் சரி இந்த மாதிரி எதையாவது எழுதி பெயிண்ட் அடிச்சு வச்சுட்டு போயிடலாம்ல. நின்றுட்டு பாருங்க, காட்டு. சூப்பர். டஸ்ட்பின் உள்ள பாரு. முயல், குரங்கு, ஒரு சாதாரண ஆளாக ஒரு சேட்டைகளி நரசண்டா அவரு. உள்ளே போய் பார்த்தோம், நல்லா தான் இருந்துச்சு. என்ன ஒன்று, வெயில் நாங்கள் வந்த டைம் சரியில்லாமல் ஆயிடுச்சு. நீங்கள் வந்தீங்கன்னா கொஞ்சம் சாயந்தரம் வாங்க, இல்லைன்னா காலையில் வாங்க. ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருந்துச்சு. 15 ரூபா நீங்கள் கொடுக்குற 15 ரூபாய்க்கு ஒருத்தா இருக்கும். உள்ளே ஆனால் வாட்டர் பாட்டிலு அதெல்லாம் வாங்கணும்னா இங்கே வெளியவே நீங்கள் வாங்கிட்டு போயிருங்க. உள்ளே கூலிங் வாட்டர் கிடைக்காது. உள்ளே ஒரு ஐஸ்கிரீம் கடை மட்டும் இருக்குது உள்ளே, வேறு ஒன்றும் இல்லை உள்ளே.
மறு செடிகள் அந்த மாதிரி வாங்கணும்னா வாங்கலாம். செடி அந்த மாதிரி மானிய விலையில் கொடுப்பாங்க. செடி கண்டுகள் அந்த மாதிரி கண்டெல்லாம் அங்கிட்டு விளைய வைக்கிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே நம்மளை விட மாட்டாங்க. அதுக்கு நமக்கு அலௌடு கிடையாது. சும்மா வெளியே பார்த்துட்டு போகலாம், அவ்வளோதான். மற்றபடி சொல்லணும்னா எல்லாமே ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. இது எங்களோட ஃபஸ்ட் வீடியோ. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்.